அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதசிஸ் கை ஸ்கொயர் டெஸ்ட் 2x2 கண்டின்ஜென்சி டேபிள்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். So 1000 students at a college were graded according to their IQ level and their economic conditions. அப்போ IQ level play பண்ணது, economics condition play பண்ணது. So what conclusion can you draw from the following data? ஸோ ரிச் பீப்புள்ஸ் அவங்களோட ஐக்யூ லெவல் எப்படி இருக்கு, புவர் பீப்புள்ஸ் அவங்களோட ஐக்யூ லெவல் எப்படி இருக்கு, ஹையா இருக்கா லோவா இருக்கான்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஹை பார் லோ, ரிச் பார் பூர். அப்போ 2x2 கண்டின்ஜென்சி டேபிள் தான் கண்டிப்பாக இங்கே வந்திருக்கும். அப்போ ஏ வேல்யூ 460, பி வேல்யூ 240, சி வேல்யூ 140, டி வேல்யூ 160. அப்போ இதை ரோ வைஸ் டோட்டல் பண்ணுங்க சார். ஏ பிளஸ் பி என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ரோ வைஸ் டோட்டல் பண்ணால் 460, 500, 700 கிடைக்கும் இல்லைங்களா. தென் 160, 200, 300, அதாவது சி பிளஸ் டின்றது 300. ரெண்டு ஆட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க 1000. இந்த 1000ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் டோட்டல் கேபிட்டல் என் சொல்லுவோம். சிமிலர்லி ரோ வைஸ் ஆட் பண்ணுங்க சார். 460, 500, 600, அதாவது ஏ பிளஸ் சின்றது 600. தென் 240, 300, 400. எது சார்? பி பிளஸ் டியோட வேல்யூ 400. இந்த ரெண்டு ஆட் பண்ணாலும் அதே 1000 தான் கிடைக்கும். சரிங்களா? ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சார் பண்ணணும்? H0 அண்ட் H1, அதாவது ஹைப்போதசிஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் ஸ்டெப் 1ல. ஸோ H0. ஸோ என்ன சொல்றோம்? ஸோ வாட் கன்க்ளூஷன் கேன் யூ ட்ரா ஃப்ரம் தி ஃபாலோவிங் டேட்டா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் at college level were graded according to their IQ level and their economic conditions. அப்ப என்ன பண்றோம்? there is no difference between IQ level and economic conditions. ஸோ ஐக்யூ லெவலுக்கும் எக்கனாமிக்ஸ் கண்டிஷனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, எந்த ரோலும் பிளே பண்ணுறது இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அப்போ H1ன்றது there is some difference between IQ level and economic conditions. ஸோ ஐக்யூ லெவல், பசங்களோட ஐக்யூ லெவல் வித்தியாசமாகிறதுக்கு அவங்களோட எக்கனாமிக் கண்டிஷன்ஸும் ஒரு ரீசனாக இருக்கும்னு சொல்லி H1 சொல்லுது. H0 என்ன சொல்லுது? புவர் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ரிச் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஐக்யூ லெவலில் எந்த வித்தியாசமும் இல்லை, எல்லாமே சேம் தான் எடுத்துக்கிறோம். இப்போ H1 ஆப்போசிட் எடுத்துப்போம். தென் ஸ்டெப் 2 என்ன சார்? டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். ஸோ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்றது ஃபார்முலா. ஸோ கை ஸ்கொயர், இது கிளியர்லி 2x2 டேபிள். அப்போ என்ன சார் ஃபார்முலா? கேபிட்டல் N இன்டூ ஏடி minus BC whole square divided by first A plus B, then C plus D, then A plus C, then B plus D. ஓகேங்களா? அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ ஏக்கான என்னோட வேல்யூ 1000, N is 1000, A 460, D 160, minus B 240, again C 140 whole square divided by A plus B 700, C plus D 300, A plus C 600, then finally 400. ஸோ கால்சியத்தை ஒர்க் பண்ண சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அதாவது 1000 இன்டூ ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ள 460 இன்டூ 160 மைனஸ் 240 இன்டூ 140 க்ளோஸ் த ப்ராக்கெட், ஸ்கொயர் பண்ணிடுங்க, ஈக்குவல் டு கொடுத்துருங்க, டிவைடட் பை ஓப்பன் ப்ராக்கெட் 700 இன்டூ 300 இன்டூ 600 இன்டூ 400 க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க, ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் approximately 31.75. இது கை ஸ்கொயர் calc value. C denotes
calc value. So third step என்ன சார்? Table value. So third one என்னன்னு பார்த்தீங்கன்னா table value. ஸோ இங்கே level of significance ஒன்றுமே சொல்லலை, அதனால default 5% or 0.05 or 95% எல்லாமே ஒன்று தான் சார். சரிங்களா? ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன சார்? இங்கே நம்பர் ஆஃப் காலம் -1, நம்பர் ஆஃப் ரோ -1. ஸோ இது கிளியர்லி 2x2 கண்டின்ஜென்சி டேபிள். அப்போ காலமும் 2 தான், ரோவும் 2 தான். அப்போ என்ன சார் ஆகும்? 2 - 1 எகைன் 2 - 1னா ஃபைனலி என்ன சார் ஆகும்? 1 தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ டேபிள் வேல்யூ chi-square with 0.05 level of significance with 1 degrees of freedom. ஸோ டேபிளில் பாருங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ 1 degrees of freedom. அப்போ 1 degrees of freedom இங்கே இருக்கு, 0.05 level of significance இங்கே இருக்கு. ஸோ கரஸ்பாண்டிங் வேல்யூ கோயின்சைட் பண்ணீங்க அப்படின்னா 3.84. சரிங்களா? இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணுங்க சார், 3.84. இது டேபிள் வேல்யூ. ஸோ அடுத்து கன்க்ளூஷன் போயிருங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ ஃபோர்த் ஸ்டெப் கன்க்ளூஷன். சரிங்களா? ஸோ chi-square calc value. ஸோ chi-square calc value என்ன சார்? 31.75. தென் chi-square table value. டேபிள் வேல்யூ என்ன சார்? 3.84. அப்போ கட்டாயம் 3.84ன்றது குறைவாக தான் இருக்கும். 31.75 தான் ஹையர் வேல்யூ இருக்கும். சரிங்களா? டேபிள் வேல்யூ தான் நமக்கு யூஸ்வலாக அதிகமாக இருக்கணும், கேல் பண்ண வேல்யூ குறைவாக இருக்கணும். அப்போ என்ன சார் கன்க்ளூட் பண்ணலாம்? we reject H0. we accept H1. அப்போ என்ன சார் சொல்கிறோம்? கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸோட ஐக்யூ லெவலுக்கும் அவங்களோட எக்கனாமிக் கண்டிஷன்ஸுக்கும் கட்டாய சம் ரிலேஷன் இருக்குது அப்படின்றத கன்க்ளூட் பண்ணுறோம். சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கொரீஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அட்ரஸ் பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.